ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் மக்களே பார்க்குறோம். இன்னைக்கோட எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த ரவுண்டு வீல் மாரி சுத்துற டாஸ்க் நடக்குது மக்களே. சுத்துற டாஸ்க்ல அதுல வந்து எகிரி ஜம்ப் பண்ணி அது அந்த கம்பி மாரி இருக்கிறதுல நீட்டா அதை குதிச்சு குதிச்சு நம்மளாண்டு ஒரு சொல்லும் குதிச்சு குதிச்சு தாண்டணும் மக்களே. அதுதான் மக்களே டாஸ்க்கு. அந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் ஃபோர்த் டாஸ்க் வின்னர் அப்படின்றது மாதிரி மக்களே. முதல்ல யார் அவுட் ஆகிறோம் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம விக்கல் சுக்கிரமண்ணன் அவுட் ஆகிறோம் மக்களே. அதுக்கப்புறம் யார் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுபிக்ஷா வந்து அவுட் ஆகிற மக்களே. யார் வின்னுன்ட்டு நான் கடைசியில் வாங்க சொல்கிறேன் மக்களே. அந்த டாஸ்க் ஃபோர்த் டாஸ்கோட வின்னர் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன் மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே நம்ம பார்வதி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து அவன் இத்தனை நாளா நம்ம கூட இருந்த பொண்ணு அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன் நம்ம இப்படி பண்றோமோ, நம்ம இது நம்மளுக்கு உள்ள கருத்து முரண்பாடா இருந்தா கூட நம்ம போயிட்டு நம்ம எவ்வளவு இது இருந்தாலும் நம்ம போயிட்டு வெளியே போய் பேசிக்கலாம். அப்படின்லாம் கிடையாது. அவன் கேம்னா கேமு. நம்ம என்ன சொல்றோமோ அதெல்லாம் கிடையாது. அவன் கேமுக்கு என்ன இருக்கோ அது அவன் அப்படிதான் விளையாடுறான். அதுக்கப்புறம் சாண்ட்ரா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கும் கமருதீனுக்கும் நிறைய வேறுபாடு, வித்தியாசம், முரண்கள்லாம் நிறைய இருக்குது. இப்பதான் தெரியுது அவருக்குள்ள இருக்கிற ஆளு வெளியே வராரு. ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறவரு வேற ஒருத்தர். அவரு ஒரிஜினல் இப்பதான் வெளியே வருது அப்படின்னு வந்து சாண்ட்ரா சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் பார்வதி இருந்தது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரோராவை குட்டி கனியா தான் பார்க்குறேன், இன்னொரு கனியா தான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்களே. ஏன்னா கனி நடந்துற மாதிரி சாஃப்ட்னஸ், அந்த ஸ்லோனஸ், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி நடிக்கணும், யாருக்கிட்ட எப்படி எப்படிலாம் பேசணும், என்னென்ன நடக்கும் அப்படிலாம் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிற அரோரா. அவ கேம்ல அவ ஷார்ப்பா இருக்கிறா. யாருக்கிட்டலாம் இப்படிலாம் பேசி எப்படியெல்லாம் இது பண்ணும். ஐய அந்த புள்ளையெல்லாம் சொல்லாதீங்க பார்வதி. அந்த புள்ள சுபிக்ஷா கோசம் கேமை விட்டு கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு டிக்கெட்டு ஃபினாலி டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல அந்த சுபிக்ஷா கோசம் அந்த புள்ள ஏந்து நடக்கூட முடியல, அப்படியே படிச்சுக்கிச்சு ஏந்த உடனே. அது மாரிலாம் சொல்லாது. அதனால அவ ஒரு குட்டி கனியா தான் என் கண்ணுக்கு தெம்புறா அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நான் விக்கில் விக்ரம் பால் போட்டு தட்டி இருந்திருக்காரு மக்களே. நம்ம குறுக்க வந்து யாரு வந்திருக்கா பார்த்தீங்கன்னா, குறுக்க வந்து திவ்யா கணேஷ் அவங்க வந்து உள்ள வந்துட்டாங்க. பார்த்து மேல பற்று போகுது, என் மேல பற்று போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. அது கொஞ்சம் கரெக்டா சொல்லிட்டாங்க போகுது. அது நீங்க ஏன் சொல்றீங்க? நான் எங்கேயோ போட்டு விளையாடுறேன், நீ குறுக்க வந்து பார்த்து விளையாட்டு போ. நான் எதுவும் சொல்ல, பார்த்து என் மேல பற்று போகுது அப்படி. அங்க அப்படியா சொன்னீங்க? என் மேல பற்று போகுது பார்த்து என் மேல அடிச்சுட்டு போறீங்க அப்படின்னு தானே சொன்னீங்க. எப்படி சொன்னாலும் ஒண்ணு தானே. இவரு சும்மா உடனே அப்படிலாம் பண்ணக்கூடாது மக்களே. ஏன் நீங்க ஏன் அப்படிலாம் சொல்றீங்க? அப்பா சாமி உன் பேசிக்கே நான் வரலடாப்பா விட்றாப்பா அப்படின்ட்டு திவ்யா கணேஷ் வந்து சொல்லிடுறாங்க மக்களே. ஆமா நானும் உன் பேசிக்கு வரல, என்ன விடுப்பா அப்படின்ட்டு விக்கல் சுக்கிரம் இது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சது மக்களே. ரெண்டு பேரும் ரொம்ப போரா சண்டை போடுறாங்க மக்களே. எனக்குன்னா ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் மக்களே. கோல்டன் டிக்கெட் டு ஃபினாலே அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்கோட வின்னர் வந்து சுபிக்ஷா, ரெண்டாவது டாஸ்கோட வின்னர் வந்து சாண்ட்ரா, மூணாவது டாஸ்கோட வின்னர் வந்து விக்கல் சுக்ரம், நாலாவது டாஸ்கோட வின்னர் எனக்கு தெரியும். உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க மக்களே. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் மக்களே.